ஓம்ங்கிற படிப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காம பேய்களை எப்படி துரத்துவது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். காம பேய்கள் எப்படி வீட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய பப்ளிக் பாத்ரூம்ல இருந்த ஒரு கிருமிகளால் தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அது காம பேய்கள் என்ன செய்கிறாங்க வீட்டுக்குள்ளே வராங்க. இல்லை பப்ளிக்கில் யாராவது ஏதாவது நபர் கூட தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, காம பேய்கள் நம்ம வீட்டுக்குள்ளே என்ன செய்கிறது நுழையுது. வீட்டில் இருக்கிறவங்க என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா, வீட்டில் தூங்கிட்டு இருப்பாங்க. இப்போ சொல்வதெல்லாம் உண்மையிலே என்ன செய்வாங்க அப்படின்னா, நாங்கள் தூங்கிட்டு இருந்தோம், எங்கிட்ட தப்பாக நடந்துட்டாங்க, அப்பா தப்பாக நடந்துட்டாங்க, அண்ணி தப்பாக நடந்துட்டாங்கன்னு சில பெண்கள் என்ன செய்வாங்க சொல்வாங்க. சரி, இந்த மாதிரி தப்பாக நடக்கும்போது என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய முன்னெச்சரிக்கையாக என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ரொம்ப உஷாராகிக்கணும். எப்படி உஷாராகணும் அப்படின்னா, நம்மளை யாராவது இதை தொடுறாங்க அப்படின்னா, கள்ளேன் கள்ளேன் அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், நம்ம ஸ்பீடாக சத்தம் போடணும். நம்ம வீட்டுக்குள்ளே யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா பயங்கரமாக என்ன செஞ்சிடணும், சத்தம் போடணும். 2வது ஒன்று என்ன அப்படின்னா, அந்த நபர்கிட்ட எந்த காரணத்தை கொண்டும் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அவங்கள என்ன செய்யணும், அவங்கக்கிட்ட பேசாமல் இருக்கிறது மட்டும்தான். அவங்கள என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த காம பேய்கள் இருக்கிறது வரைக்கும் அவங்கக்கிட்ட எந்த காரணத்தை கொண்டு என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஆனால் அண்ணன் அப்பா அப்படிங்கும்போது நம்மளுடைய உறவுகள், நம்ம வந்து கரெக்டாக இருக்கிறோம். நம்ம ஒரு பெண்ணாக இருந்து ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் தவறுன்னு சொல்லும் பொழுது நாம் கரெக்டாக இருக்கிறோம். அதே உணர்வுகளும் நம்மளுடைய உணர்வுகள் தான் நம்மளுடைய அண்ணனோ அப்பா கிட்ட இருக்கக்கூடியது. அவங்க எப்படி தவறு செய்வாங்க, கனவுலேயோ இல்லை நினைவிலையோ இல்லை நிஜத்திலேயோ அல்லது என்ன செய்வாங்க, நினைவிலையோ இந்த மாதிரி உணர்வுகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க, வீட்டில் கன்னிக்கு விளக்கு போடுங்க. கன்னி தெய்வங்கள் உங்களை உன்னிப்பாக கவனிச்சுட்டே வருவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு உங்களை காப்பாற்றக்கூடிய சக்தி ஒரு வீட்டில் உள்ள சக்தி தான். வேறு யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, காப்பாற்ற மாட்டாங்க. இப்போ பாருங்கள், சில நிகழ்ச்சியில் என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி பெண்கள் வந்து பேய் சொல்லி அழுறாங்க, கமர்றாங்க, நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. சரி, ஒரு நேரம் என்ன செஞ்சாச்சு, கேட்டாச்சு, அதுக்கு என்ன செஞ்சாச்சு, பதிலும் சொல்லியாச்சு. ஆனால் அதே வீடியோவை என்ன செஞ்சுறாங்க, திரும்ப திரும்ப யூடியூப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை என்ன செஞ்சுறாங்க, அவங்களுடைய வியூஸு இதுக்காக என்ன செஞ்சுறாங்க, பரப்பி விட்டுறாங்க திரும்ப திரும்பியும். பெண்கள் அதை பார்த்து 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 கண்ணீர் வடித்து கஷ்டகாலம் ஒரு பக்கம், இந்த மாதிரி ஒரு திரும்ப திரும்ப மறந்துடலான்னு நினச்சா கூட என்ன செய்யலை, மறக்க முடியலை. காரணம் என்ன, இதை பார்த்து பார்த்து மக்கள் திருந்தட்டுன்னு சொல்லிக்கிட்டு என்ன செஞ்சுறாங்க, இதை வந்து வெளியே பரப்பி விட்டுறாங்க. திரும்ப திரும்ப அந்த வீடியோக்கள் என்ன செஞ்சு யூடியூப்பில் இந்த மாதிரி வருது. இந்த தவறை நீங்கள் யாருமே பண்ணாதுங்க. ஒரு நேரம் கேட்டாச்சு, ஒரு நேரம் என்ன செஞ்சாச்சு, சொல்லியாச்சு, பப்ளிக் பண்ணியாச்சு, அதோடு முடிச்சிடணும். அந்த முகத்தை திரும்ப திரும்ப போட்டு காணிச்சு அந்த ஊர் மக்கள் அவங்கள திட்டி ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்த்து, நீ ஏதாவது தவறு செஞ்சியா அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள்கிட்ட கேட்டு இந்த மாதிரி ஒரு மனக்குழப்பத்தை என்ன செஞ்சுறாங்க, உண்டு பண்ணிங்க. அவங்களோட வாழ்க்கையே சிதறடிக்கிற மாதிரி அமைஞ்சிருது. தயவு செய்து நீங்கள் என்ன செய்யாதுங்க, உங்கள்கிட்ட ஒரு ஒளிபரப்பு பண்ணினீங்கன்னா அதை என்ன செஞ்சுருங்க அப்படின்னா அதோடய டெலீட் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா அதை பரப்பாதுங்க. ஒரு நேரம் என்ன செஞ்சாச்சு, மக்கள் கேட்டாச்சு, திரும்ப திரும்ப பார்க்கும்போது அந்த ஃபேஸ்க்குலாம் அவங்களுக்கு வேலை பார்க்கணும், அவங்களுடைய வாழ்க்கை நிலையை உயர்த்தணும், அவங்களோட வாழ்க்கைங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த மாதிரி என்ன செய்வாங்க, நிறைய விஷயங்கள் பெண்கள் வந்து ஒரு சின்ன ஒரு சண்டை நடந்துகிட்ருக்கும். ஆனால் அதே சமயம் இந்த மாதிரி என்ன செஞ்சுப்பாங்க, இந்த மாதிரி சொல்லி என்ன செஞ்சுப்பாங்க, அவங்கள அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. மக்கள் வந்து ரொம்ப வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, கேவலப்படுத்துறது எப்படி அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இந்த மாதிரி கன்னிகளுக்கு விளக்கு போடும் பொழுதோ நம்மளுடைய முற்றத்தில் போய் நாம் வந்து என்ன செய்யணும், நம்ம வீட்டில் யாரும் இல்லையா, நம்ம முற்றத்தில் போய் கொஞ்சம் புக்குகள், நம்மளுடைய அன்னைக்கு சாப்பிடக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டு வெளியே வந்து என்ன செஞ்சுக்கணும், உட்காந்து நாம் என்ன செய்யணும், நம்மளுடைய வாழ்க்கையை என்ன செஞ்சுக்கணும், நம்மளுடைய திருமணம் பண்ணுறதுக்கு வரைக்கும் தான் கொஞ்சம் கஷ்டமே தவிர மற்றபடி ஒரு 18 வயசில் என்ன செஞ்சுருவாங்க, திருமணம் முடித்து கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் வருத்தப்படாதுங்க. உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே கன்னி பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய கன்னி கற்பு பாதுகாப்பான கலாச்சாரத்தை நீங்களே பாதுகாப்பாக உணர முடியும். சரி விவர்ஸ், இன்னைக்கு ஓம்ங்கிற படிப்பில் நம்மளை கன்னி கற்பு பாதுகாப்பான கலாச்சாரத்தை எப்படி உயர்த்தலாம் அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது எழிலரசி. நன்றி, வணக்கம்.